கள்ளச்சாராய மலையாக அறியப்பட்ட கல்வராயன் மலையை சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி எடுத்து பணிகளை தொடங்கியுள்ளது. கல்வராயன் மலையின் சிறப்புகள் என்ன? கள்ளச்சாராய மரணம் நிகழ்த்திய சோகங்களும் நமது மாலை முரசு தொலைக்காட்சி மூலம் கல்வராயன் மலை உண்டான மாற்றங்களும் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் கடந்த ஆண்டு ஜூன் 21ஆம் தேதியன்று நெற்றிக்கண் நிகழ்ச்சியில் கல்வராயன் மலையில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த விவகாரம் குறித்து விவாதம் நடத்தப்பட்டது. சண்டை போடுற விஷயம் இல்லை, இது அரசியல் அல்ல. இது ஒரு மிக மிக தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சமுதாய பிரச்சனை. செத்துக்கிட்டு இருக்கான், தினம் சாவுறான். 2014 தினம் 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 போராடுறேன், தினமும் போராடிக்கிட்டு இருக்கிறதுக்காக. இப்போ நான் சொல்கிறேன், கையில் வச்சுருக்கேன். என்றைக்காவது நான் ஏதாவது பேப்பர் எடுத்தாந்து பார்த்துருக்கீங்களா சார்? எந்த காலத்துலையாவது பேப்பர், பேனா, கண்ணாடி கிடையாது. ஏன் எடுத்தாந்துருக்கேன்? இவ்வளோ பெரிய பண்டில், அதில் ஒரு 6 எடுத்தாந்துருக்கு இங்கே காமிக்கிறதுக்கு புரியும். இதில் பேசிய முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி, கல்வராயன் பகுதியில் வசிப்பவர்களுக்கு மாற்று தொழிலே இல்லை என்றும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காது என்றும் கூறியிருந்தார். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன்னா செத்துருவான் போல் இருக்கு. லட்சக்கணக்கான பேர், வேற ஒன்றுமே தெரியாது அவனுக்கு. பொம்பளை, எல்லா பொம்பளையும் சாராக குடிப்பாங்க. அவன் என்ன சார் சார் ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது, ஒரு எந்த விதமான விவசாயம் பண்ண முடியாத அந்த இடத்துல அப்படி மாட்டிக்கிட்டான் அவன். குளிர், பாம்பு கடிச்சு செத்து போயிடுவான். அதை மாதிரி வாழ்க்கை சார். தயவு செய்து என் கூட வாங்க, நான் கூட்டு போகிறேன் சொந்த செலவோட. என்ன போராட்ட வாழ்க்கைன்னு பாருங்க சார். இங்கே ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் எவ்வளோ சவுண்டு பேசுவேன் தெரியுமா? இங்கிலீஷ், ஹிந்தியிலலாம் நான் பேசுவேன் சார். பிரயோஜனம் இல்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கல்வராயன் மலைப்பகுதியில் விஷச்சாராயம் குடித்த 67 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. விஷச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் நிலையைக் கண்டு தமிழக மக்கள் கலங்கி போயினர். கல்வராயன் மலையில் வசிப்போர் பலருக்கும் மாற்று தொழில் இல்லாததும் அங்கு நடக்கும் சம்பவங்கள் அனைத்தும் காண முடியாதவை என நெற்றிக்கண் விவாத நிகழ்ச்சியில் தமிழ்மணி கருத்துக்களை பரிமாறினார். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சி. குமரப்பன், எஸ்.என். சுப்பிரமணியன் ஆகியோர் கொண்ட அமர்வு தாமாக வழக்கு பதிவு செய்தது. கல்வராயன் மலையை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக சாராயம் கடத்துவதற்கான ஒரு பகுதியாகத்தான் இருந்து வந்தது. ஆனால் கல்வராயன் மலைப்பகுதி என்பது தென்பொதிகை மலையைப் போல பொக்கிஷம் நிறைந்த மலையாகும். முன்னொரு காலத்தில் ஜமீன்தார் வசம் இருந்த கல்வராயன் மலை சுதந்திரத்திற்கு பிறகு அரசுடைமையாக்கப்பட்டது. ஓங்கி உயர்ந்த மரங்கள், ஆர்ப்பரிக்கும் அருவிகள், கிளைகள் ஒன்றையும் விடாமல் அதன் மீது அமர்ந்து கழிக்கும் பறவைகள், வன விலங்குகள் என ஏழைகளின் மலை வாசஸ்தலமாக விளங்குகிறது கல்வராயன் மலை. ஆயிரத்து 95 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் 2000 அடி உயரமும் கொண்ட இந்த கல்வராயன் மலையில் காராளன் என்று அழைக்கப்படும் மலையடி பழங்குடியினர் பல தலைமுறையாக வசித்து வந்தனர். கல்வராயன் மலைக்கு சுற்றுலா செல்வோர் பலரும் நிச்சயம் கோமுகி அணையை பார்க்காமல் திரும்புவதில்லை. குழந்தைகள் பூங்கா, படகு குழாம் போன்றவை உள்ள இப்பகுதியில் காட்டுப்பன்றி, செந்நாய், மான், கரடி போன்ற விலங்குகளையும் பார்க்க முடியும். கண்கொள்ளா காட்சிகள் நிறைந்து காணப்படும் கல்வராயன் மலை கள்ளச்சாராய மலையாக சில ஆண்டுகளாக மாறிப்போனது. கடந்த ஆண்டு விஷச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் பலியாகிய நிலையில் அதனால் ஏற்பட்ட சோக வடுக்களும் இன்னும் குறையாமல் தான் உள்ளது. இந்நிலையில் கல்வராயன் மலையை சுற்றுலா பகுதியாக மாற்றி அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் அரசின் அறிவிப்பு பொதுமக்கள் மத்தியில் பலத்த பாராட்டுகளை பெற்றுள்ளது. சுற்றுச்சூழல் சுற்றுலாவை மேம்படுத்துகிற வகையில் கவியும் அருவி, மேகம் அருவி, மணிமுக்தா அணை, கோமிக அணை பகுதிகளில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் சுமார் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதன் வாயிலாக அங்கே பணிகளை மேற்கொள்ளவிருக்கிறது நாங்கள் எல்லாமே அங்கே வரவேற்கிறோம். அதன் வாயிலாக அந்த பகுதியுடைய சமூக பொருளாதார முன்னேற்றம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை காணும் அப்படிங்கிறத நம்புகிறோம்.
மக்களுக்கு தேவையான உடனடியாக பேருந்து வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும். அங்கே இருக்கிற குக்கிராமங்களுக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவையான சாலை வசதி, பேருந்து வசதியை ஏற்படுத்தி கல்வராயன் மலையை இந்த ஆட்சி முடிவதற்குள் மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக அறிவித்து மக்களுடைய பொருளாதாரம், கல்வி, வாழ்வியல் போன்றவற்றை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முன்பாக கல்வராயன் மலைப்பகுதி வாழும் மக்களுக்கு அடிப்படை வசதி, பொருளாதார மேம்பாட்டு வசதி, கல்வி வசதி போன்றவற்றை உடனடியாக நிறைவேற்றி தருமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை நாள்களாய் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்ட பகுதி என அழைக்கப்பட்டு வந்த கல்வராயன் மலை இனி பிரபல சுற்றுலா தலமாக மாறப்போகிறது. மேகமருவி, கவயம் அருவி, கோமுகி அணை, மணிமுக்தா அணை போன்றவை அருகருகே இருக்கும் இப்பகுதியில் சிறுவர் பூங்கா, உணவகம் ஆகியவை அமைக்கப்பட உள்ளது. இரவு நேரங்களிலும் மக்கள் அச்சமின்றி சென்று வரும் வகையில் மின் விளக்குகள், இருக்கைகள் போன்றவை செய்யப்பட உள்ளது. மேலும் சேலம் மாவட்டம் கருமந்துறையில் உள்ள தோட்டக்கலைத்துறை படப்பண்ணை எரிப்பகுதிக்கு செல்லும் வகையில் படகு குழாம் அமைக்கப்பட உள்ளது. கல்வராயன் மலையை சுற்றுலா தலமாக்குவதற்காக முதற்கட்டமாக 10 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளார் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன். கல்வராயன் மலையில் சேலம் மாவட்ட எல்லையில் இருக்கிற கருமந்துறையில் இருக்கிற மாம்பழ பண்ணை இருக்கிறது. அது தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமானது. அந்த மாம்பழ பண்ணையில் இருக்கிற ஏரியில் படகு குழாம் அமைத்திட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பெரியார் அருவி, கவியம் அருவி, அதேபோல் கோமுகி அணையில் இருக்கிற பூங்கா, அதேபோல் மணிமுக்தா அணையில் இருக்கிற பூங்கா, இவற்றையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி அதற்காக நிதியினையெல்லாம் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த அடிப்படையில் அந்த பகுதியிலே சுற்றுலா பயணிகள் வருகைக்கு தேவையான முயற்சிகள் இந்த பணிகள் மூலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வெளியிட்டிருக்கும் அறிவிப்பு கள்ளக்குறிச்சி, சேலம், திருவண்ணாமலை மாவட்ட மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது. சாராயம் காய்ச்சும் சமூக விரோதிகளின் கொட்டுமினி அடங்கிவிடும் என்றும், இதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தோம் என்றும் அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுமக்கள் இந்த பிரச்சனையை தமிழ்நாடு பேச வைத்த மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் நன்றியை தெரிவித்தனர்.